துல்கர் சல்மானோட காந்தா மூவில இருந்து சமுத்திரக்கனியோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. நாகச்சைத்தன்யா 24 மூவிக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விருபாக்ஷா அடுத்த கார்த்திக் டைரக்ஷன்ல நாகச்சைத்தன்யா லீடா பண்றாரு. ரெட்ரோ மூவிக்கான புக்கிங்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 1 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட சூர்யா 46 மூவிய வெங்கி அட்லூரி டைரக்ஷன் பண்ண போறதா நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். அது சூர்யா இப்போ ரெட்ரோ படத்தோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சூர்யாவோட அடுத்த படத்தை வெங்கி அட்லூரி தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. சித்தாரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்த மாசம் இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சூர்யா 45க்கான ஷூட்டிங் முடிஞ்சதான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல இருக்கு, ஆனா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அல்லு அர்ஜுன் அட்லி மூவில சிவகார்த்திகேயன் இருக்காரான்னு கேட்டிருக்காரு. இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கானு கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். ரெட்ரோ படத்தோட நிறைய படம் கிளாஷ் ஆகுது. இது சம்மருங்கிறதுனால இவ்வளவு கிளாஷ் ஆகுதா? இதே வேற டேட்டா இருந்தா கிளாஷ் ஆகாம படம் வந்திருக்குமான்னு கேட்டிருக்காரு. மேபி இருக்கலாம். ஆனா சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி எடுத்த படங்களும் நிறைய ரிலீஸ் ஆகாம இருக்கு. இப்ப எடுக்கிற படங்களும் வருஷம் கட்டி நிக்குது ரிலீஸ்க்கு. சோ கேப் கிடைக்கிறப்ப அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணதான் பாப்பாங்க. ஜெயிலர் 2க்கு அப்புறம் நெல்சனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் கூட ஒரு மூவி ஒன்னு பண்றாரு. எஸ்டர் 49 மூவில லவ் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. இது லவ் மூவி கிடையாது, ஆனா லவ் சீக்வன்ஸ் உள்ள இருக்கும். ரெட்ரோ மூவிக்கான ப்ரீ பிசினஸ் பத்தி கேட்டிருக்காரு. மூவி ரிலீஸ் ஆகட்டும், நான் எவ்வளவுக்கு பிசினஸ் ஆச்சு, எவ்வளவு வசூல் பண்ணா ஹிட் ஆகும்னு அப்புறம் சொல்றேன். மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் இப்ப கரெக்டான ரிப்போர்ட் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.